இன்று தென்னக ரயில்வேயின் சென்னை ரயில்வே கோட்டத்துக்குட்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்தாலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் இந்த கூட்டத்திலே திரு கிரிராஜன் அவர்கள், திரு கதிரானந்தன் அவர்கள், திரு கலாநிதி வீராசாமி அவர்களும், திரு செல்வம் அவர்களும் கலந்து கொண்டோம். குறிப்பாக நாங்கள் அவரவர்கள் தொகுதிக்கு உட்பட்ட பிரச்சனைகளை, குறிப்பாக ரயில்வேயில் இன்னும் மெத்தனமாக இருக்கின்ற பிரச்சனைகளை எழுப்பினோம். நான் யானை கவுனி மேம்பாலம் கிட்டத்தட்ட பார்த்தீர்கள் 7 ஆண்டுகளாக இழுத்தடிக்கப்பட்டது. சென்ற முறை தென்னக ரயில்வே ஜிஎம்மும் நாங்களும் திரு சேகர்பாபு, அமைச்சர் சேகர்பாபு சென்ற போது பிப்ரவரி 23 திறக்கிறேன் சொன்னார்கள். ஆனால் மீண்டும் தள்ளி போயிருக்கிறது. மார்ச் மாதம் ஒரு வழி பாதையை சோதனை அடிப்படையிலே திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் வில்லிவாக்கத்தில் புதிய முனையம் கட்டுவதற்கான ஒரு யோசனை ஒன்றிய அரசுக்கு அமைத்திருக்கிறார்கள். அது கண்டிப்பாக அதை உடனடியாக செய்து இன்னொரு முனையம் வில்லிவாக்கத்தில் வந்தால், குறிப்பாக சென்னையிலிருந்து வில்லிவாக்கத்திலிருந்து வெளியே ஊர்களுக்கு செல்வதற்கு ரயில் வசதி நன்றாக இருக்கும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்தோம். அதை கவனத்தில் எடுத்து செய்கிறார்கள். இந்த மீட்டிங்ல அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்டது என்னன்னா, கொரோனா காலத்துக்கு முன்பு நிறுத்தப்பட்டிருந்த ட்ரெயின்கள் எல்லாம் நிறுத்தாம போயிட்டு இருக்கு. அதெல்லாம் மீண்டும் நிறுத்தணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். ரயில்வே துறையில் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய டிக்கெட் சேல்ஸ் ஆனா நாங்க அதிகமான ட்ரெயினை நிறுத்துவோம்னு சொன்னாங்க. நாங்க சொன்னோம் அப்படி கிடையாது, நீங்க ட்ரெயினை நிறைய நிறுத்த ஆரம்பிச்சாதான் டிக்கெட் சேல்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகும், ஆகையால ட்ரெயினை நிறுத்தணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். வேலூர் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் வாணியம்பாடியில LC 81 ஒரு பாலம் கிட்டத்தட்ட 15 ஆண்டு கால கோரிக்கை, அதை இன்னைக்கு நிறைவேற்றி அதற்கு 5 மீட்டர் ரயில்வே அண்டர் பாஸ் இன்னைக்கு கொடுக்கறேன்னு சொல்லி இன்னைக்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய வரவேற்கத்தக்கது. அது மட்டும் இல்லாம எந்தெந்த பகுதிகளெல்லாம் ROB இருக்குதோ, ரயில்வே அண்டர் பிரிட்ஜ் இருக்கோ, ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் இவையெல்லாம் சீக்கிரம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். தவறாமல் ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லயுமே லிப்ட் வசதிகளும் எஸ்கலேட்டர் வசதிகளும் கண்டிப்பாக பொருத்தப்பட வேண்டும் அப்படின்ற எல்லா எம்பிக்களும் ஒரே கூக்குரல் எழுப்பியிருக்கோம். கண்டிப்பாக இதை செய்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்க கேட்டதெல்லாம் இந்த மீட்டிங்ல நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. புறநகர் ரயில் இருக்குல்ல, ரயில் நிலையங்களே கழிப்பறை, ஏன்னா புறநகர் ரயிலும் கழிப்பறை இருக்காது. அங்கே வெளிவர குறிப்பாக பெண்கள் எல்லாம் கழிப்பறை வசதி கேட்டோம். இப்பதான் ஒரு 5 ஸ்டேஷனுக்கு பண்ணிருக்காங்களா, ஒன்னு பண்றேன் இருக்காங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா தென்னக ரயில்வே தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு விறுவிறுப்பா சுறுசுறுப்பா ஒண்ணுமே செய்யல, மெத்தனமா தான் இருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்க எங்க கோரிக்கை, அதே கோரிக்கை தான் மீண்டும் மீண்டும் வைக்கிறோம். பாத்தீங்கன்னா அவர் வேலூர்ல கேட்ட ரயில்வே அண்டர் பிரிட்ஜ், யானை கவுனி மேம்பாலம், கழிப்பறைகள் என்று நாங்கள் வசதி வச்சிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் லிப்ட் வைங்க. அதே மாதிரி எஸ்கலேட்டர் வைக்கிறாங்க. எஸ்கலேட்டர் மேலே ஏறுறதுக்கு மட்டும் தான் வைக்கிறாங்க, கீழே இறங்குறதுக்கு வைக்கிறது இல்ல. ஏங்க அது மாதிரி பண்றீங்க? அல்ல, 2 பக்கமும் வையுங்கள் என்று கேட்டிருக்கிறோம். அது ஆய்ந்து படிப்படியாக செய்கிறேன் என்றால் அது செய்து முடிப்பதற்குள் 5 ஆண்டு முடிஞ்சிடும். சிஎம் லெவல் என்ன பண்றோம் தான் சொல்றாங்க, நடக்கும்ன்றாங்க. ஒன்னும் பாலத்துக்கு ஏன் டிலே சொல்ல முடியும் இல்லையா? எனக்கு எழுந்தது சென்ற ஆண்டு இந்த பாலம் முடித்து விடும் என்றார்கள். ஆனால் எலிபென்ட் கேட் பிரிட்ஜ் இன்னும் முடியவே இல்லை. இது முன் பாத்தீங்கன்னா அது என்னன்னு தெரியல. தமிழ்நாடு என்றால் ரயில்வே துறை மெத்தனமாக இருக்கு. அதான் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.